வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னைக்கு நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப நல்ல இம்யூனிட்டி பூஸ்டர் அண்ட் வெறும் 13 கேலரி தான். இப்போ இந்த நெல்லிக்காய் ஜூஸை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே நான் 2 பேருக்கு அளவாக நெல்லிக்காய் ஜூஸ் போட போகிறேன். அதனால 2 நெல்லிக்காய் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கொட்டையை மட்டும் விட்டுட்டு சுற்றி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அரைக்கணும், அதனால கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இதோ 2 நெல்லிக்காய் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணியாச்சு. இதை அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றுங்க. இதோட கொஞ்சமாக புதினால ஒரு அரை கை அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். சின்ன துண்டு இஞ்சி, ஒரு அரை எலுமிச்சம்பழத்தோட சாறு, இதோட ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். முதல்ல நெல்லிக்காயில் தண்ணி ஊற்றி அடிச்சிங்கன்னா அரைப்படாது. அதனால கொஞ்சம் தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அடிச்சுக்கோங்க. இப்போ ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ எவ்வளோ தூரம் உங்களால் மைய அரைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நல்லா அரைச்சிக்கோங்க. இன்னொரு அரை டம்ளர் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஸோ இதோ நம்மளோட நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி. நீங்கள் குடிக்கிற இந்த நெல்லிக்காய் ஜூஸில் 0.3 கிராம் ப்ரோட்டீனும் 0.1 கிராம் ஃபேட்டும் 2.6 கிராம் கார்போஹைட்ரேட்டும் 0.1 கிராம் ஃபைபரும் இருக்குது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.